அனைவருக்கும் வணக்கம். ஹைப்ரிடைசேஷன், எட்ரோசிஸ், இன்பிரீடிங் டிப்ரெஷன் இது மூணையும் இந்த கிளாஸில் பார்த்துருவோம். சிம்பிளான டாபிக் தான். வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ போகும்போதே வந்து லைன் பை லைனாக நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப ஸ்பீடாக போயிடுவேன். நீங்கள் ஒரு முறை வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட படிங்க. இதோட பிடிஎஃப் வேணும்னா வந்து ட்ரைவில் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோவில் கொடுக்க முடியாது. நான் இதுக்கடுத்து வர ஏதோ ஒரு வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். அப் டு எந்த வீடியோ வரையும் நம்ம எது வரையும் கிளாஸ் எடுத்துருக்கோமோ அது அப் டு அது வரையும் நான் பிடிஎஃப் வந்து ஒரே பிடிஎஃபாக போடுறேன். சின்னசாக வந்து நம்ம எடுத்து போகிறது வந்து ரொம்ப இதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சரி, டாபிக் உள்ள போயிடுவோம். ஹைப்ரிடைசேஷன்னா தெரியும் எல்லாருக்குமே. ஏவையும் பிஏயும் கிராஸ் பண்ணுறது தான் வந்து ஹைப்ரிடைசேஷன். அதுலேருந்து வரது வந்து F1ன்னுவாங்க, இல்லைன்னா ஹைப்ரிடுன்னுவாங்க. இதில் வந்து ஹைப்ரிடைசேஷனில் எப்போயுமே எமாஸ்குலேஷன், பேங்கிங், அண்ட் பாலினேஷன் இது எல்லாமே இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஹைப்ரிடைசேஷனோட ஆப்ஜெக்டிவ்னாவே என்னென்னா அந்த கிரியேட் வேரியேஷன் தான். அந்த வேரியேஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் வந்து ஹைப்ரிடைசேஷனோட ஆப்ஜெக்டிவாக இருக்கும். அதுக்குள்ளே குவான்டிடேட்டிவ் கேரக்டர், குவாலிட்டேட்டிவ் கேரக்டர் இது எல்லாமே கொண்டு வந்துட்டு நமக்கு தேவையானது வந்து கிரியேட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரீடிங்கோட ஆப்ஜெக்டிவாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து கம்பைனேஷன் ப்ரீடிங். கம்பைனேஷன் ப்ரீடிங்னா நமக்கு தேவையான ஒன் ஆர் மோர் கேரக்டரை வந்து ஒரே வெரைட்டிக்குள்ளே வந்து கொண்டு வரணும். இதுதான் கம்பைனேஷன் ப்ரீடிங். பேக்ராஸ் ப்ரீடிங் பார்த்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். கம்பைனேஷன் ப்ரீடிங்னா ஒரே வெரைட்டிக்குள்ளே வந்து ஈல்டு ஹை ஈல்டிங்கும் இருக்கணும், டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டும் இருக்கணும், ட்ரவுட் டாலரன்ஸ் இருக்கணும். இது எல்லாமே நம்ம ஒரே வெரைட்டிக்குள்ளே கொண்டு வந்தோம்னா இதுக்கு பேர் வந்து கம்பைனேஷன் ப்ரீடிங்ன்றாங்க. இது வந்து பேக்ராஸ் ப்ரீடிங்லும் பண்ணுவாங்க, இல்லைனா பெடிகிரி பெத்தர்லையும் சம்டைம்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து டிரான்ஸ்கிரசிவ் ப்ரீடிங் அப்படின்வாங்க. டிரான்ஸ்கிரசிவ் ப்ரீடிங் முன்னாடி டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. செக்ரிகேஷன்னா என்ன? செக்ரிகேஷன்னா என்னன்னா செக்ரிகேட்டிங் பாப்புலேஷன் வாங்க. இப்போ ஏவையும் பியும் கிராஸ் பண்ணிட்டு வர F1, F2, F3 இது எல்லாமே செக்ரிகேட்டிங் பாப்புலேஷன் வாங்க. இதில் டிரான்ஸ்கிரசிவ் செக்ரிகேஷன்னா என்னன்னா, எப்பயுமே நம்மளை பொறுத்தவரை ஏவையும் பியும் கிராஸ் பண்ணிட்டு வர F1 ஹைப்ரிட் வந்து ஹைப்ரிடாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து F1 கூட வந்து F2 இல்லைனா F3 ஏதோ ஒன்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். போத் பேரண்ட்ஸை விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை எடுத்து நம்ம ப்ரீடிங் மெத்தடில் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து டிரான்ஸ்கிரசிவ் ப்ரீடிங் அப்படிம்பாங்க. இதெல்லாம் நீங்கள் படிங்க, உங்களுக்கு புரியும். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டர் வெரைட்டல் அப்படி இல்லைனா இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிடைசேஷன்றாங்க. இது வந்து ரெண்டு வெரைட்டியை வந்து ஒரு சேம் ஸ்பீசிஸில் இருக்கிற ரெண்டு வெரைட்டியை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறது தான் வந்து இன்டர் வெரைட்டல்ன்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேடியில் இருக்கிற ஒரு ரெண்டு வெரைட்டியை எடுத்து நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இன்டர் வெரைட்டல் அப்படிம்பாங்க. இது ரெண்டாக பிரிக்கிறாங்க, சிம்பிள் கிராஸு, காம்ப்ளெக்ஸ் கிராஸ்னு. சிம்பிள் கிராஸ்னால் ரெண்டு இது ஏவையும் பியும் கிராஸ் பண்ணாது. சிம்பிள் கிராஸு 2 பேரண்ட்ஸ்க்கு மேலே நம்ம அதிகமாக கிராஸ் பண்ணோம்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் கிராஸு, இல்லைனா கன்வர்ஜென்ட் கிராஸ் அப்படிம்பாங்க. அடுத்து வந்து டிஸ்டன்ட் ஹைப்ரிடைசேஷன்னா என்னென்னா 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் நம்ம அதில் பார்த்தது வந்து ஒரே ஸ்பீசிஸ்க்குள்ளே ரெண்டு வெரைட்டி, இதில் வந்து ரெண்டு ஸ்பீசிஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரே ஜெனீராவாக இருக்கும். இதில் இருந்து நம்ம கிராஸ் பண்ணுறது அந்த டிஸ்டன்ட் ஹைப்ரிடைசேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரைசா சட்டைவா, ஒரைசா பெரனிஸ், இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி ஒரு வெரைட்டியை வந்து ரைஸில் இது பண்ணியிருக்காங்க. அது இன்டர் ஜெனிரிக்னு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் ஜெனீரா சேம் ஃபேமிலியாக இருக்கும், 2 டிஃப்ரெண்ட் ஜெனீராவாக இருக்கும். ட்ரிட்டிகம் சிக்கல் சீரியலை கிராஸ் பண்ணி ட்ரிட்டிக்கல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ப்ரொசீஜர் வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் பேரண்ட் வந்து நமக்கு எது வேணுன்றது ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து வெல் அடாப்டட் ஃபீமேல் வெரைட்டியாக நம்ம எடுத்துக்குவோம். அடுத்து வந்து எவாலுவேஷன் பண்ணுவோம். இது முக்கியம், இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பாலிகிராஸு இல்லைனா டாப் கிராஸ் இது ரெண்டையும் வந்து ஜென்ரல் கம்பைனிங் எபிலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் கிராஸ் வந்து ஸ்பெசிஃபிக் கம்பைனிங் எபிலிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரல் கம்பைனிங் எபிலிட்டினா என்ன, ஸ்பெசிஃபிக் கம்பைனிங் எபிலிட்டினா என்னன்னு புரியலன்றவங்க வந்து நீங்கள் ரெக்கரன்ஸ் செலெக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஜென்ரல் கம்பைனிங் எபிலிட்டினா ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கூடயும் வந்து ஜென்ரலாக இருக்கும். இப்போ ஒரு 3 பேர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த 3 பேரும் இருக்கிறது வந்து ஜென்ரல் கம்பைனிங் எபிலிட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து நான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை மட்டும் தான் வச்சுப்பேன், அவங்க கூட மட்டும் தான் நான் நல்லா கம்பைன் ஆவேன் அப்படின்னா அது வந்து ஸ்பெசிஃபிக் கம்பைனிங் எபிலிட்டின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்து எமாஸ்குலேஷன்னா ஒன்றும் இல்லை, ஸ்டேமனை ரிமூவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அந்த ஆந்தரை வந்து கில் பண்ணணும். இவளை தான் வந்து அந்த ஆந்தரை போலன் கிரைன்ஸை ஸ்டேமன் இல்லைனா ஆந்தரை வந்து ரிமூவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா போலன் கிரைன்ஸை வந்து கில் பண்ணணும். அப்போ தான் வந்து எமாஸ்குலேஷன், அப்போ தான் வந்து இது
கிராஸ் பாலினேஷன் வந்து நமக்கு எதுக்கு தேவையோ அது அதை செல்ஃப் பாலினேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். ஓகேவா, இதான் வந்து எமாஸ்குலேஷன் சொல்கிறாங்க. எமாஸ்குலேஷன் வந்து ஆன்டி எமாஸ்குலேஷன்றாங்க. எமாஸ்குலேஷன் டன் வந்து ஆன்சர் வந்து என்ன, ஆக்சுவலி எமாஸ்குலேஷன் நம்ம எப்போ பண்ணோம்னா அந்த போலன் கிரைன் வந்து ஸ்டிக்மாவை ரீச் ஆகிறதுக்கு, ஸ்டிக்மா வந்து ரிசப்டிவிட்டி வந்திருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம போலன் கிரைன் வந்து கில் பண்ணணும், அப்படி இல்லைனா ஸ்டாமினை வந்து ரிமூவ் பண்ணணும், ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும். இதுதான் வந்து ஆன்டி எமாஸ்குலேஷன் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நம்ம இதை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஆன்டி எமாஸ்குலேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். எப்பயுமே ஈவினிங் ஹவர்ஸில் வந்து பண்ணுவாங்க, ஏன்னா ஆந்தசிஸ் வந்து மார்னிங் ஹவர்ஸில் இருக்கும். இது வந்து ஒரு இதுக்கு ஒரு இது எப்படி பண்ணுறதுன்றது வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஒரு முறை வாட்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வாட்சிக்கோங்க, ஏன்னா இது டாபிக் வந்து பெரிய கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, வேகமாக போகணும். நம்ம செக்ஷன் மெத்தட் ஸ்மால் ஃப்ளவர்ஸாக இருந்துச்சுன்னா அதில் வந்து செக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்து சில கிராப்புக்கு வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணியும் வந்து போலனை வந்து கில் பண்ணுவாங்க. சில கிராப்புக்கு வந்து ஆல்கஹால் ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணுவாங்க, கோல்டு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. ஜெனட்டிக் எமாஸ்குலேஷன்றது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மேல் ஸ்டெரிலிட்டி, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, பிஸ்டிலேட் ஃப்ளவர், புரோட்டோகைனி, இது எல்லாமே வந்து ஜெனட்டிக் எமாஸ்குலேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இது இருந்தால் நார்மலாகவே வந்து செல்ஃப் பாலினேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும், கிராஸ் பாலினேஷனை தான் வந்து ப்ரமோட் பண்ணும். ஓகேவா, அப்படி கிராஸ் பாலினேஷன் வந்து நமக்கு எது தேவையோ, ஸ்பெசிஃபிக்காக நம்ம எங்கேருந்து போலன் வந்து நமக்கு எந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறோமோ அதை கொண்டு வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக டஸ்டிங் பண்ணியும் நம்ம வந்து பாலினேஷன் வந்து பண்ண முடியும். ஓகேவா, அடுத்து கெமிக்கல் எமாஸ்குலேஷன், இது முக்கியம், இது கேட்பாங்க. டைசோடியம் மித்தைல் ஆர்சனேட்டுன்னுவாங்க, அப்படி இல்லைனா எத்திபோன், அப்படின்னா GA3, இல்லைனா ஐப்ரெக்ஸ், இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் எமாஸ்குலேஷனுக்கு வந்து நம்ம கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்து பேகிங். பேகிங் என்னென்னா, இப்போ நம்ம வந்து எமாஸ்குலேஷன் பண்ணிட்டோன்னே வேற ஏதோ இன்ஃபீரியர் போலன் வந்து நம்ம இது கூட வந்து கிராஸ் ஆகிடக்கூடாது, அதனால் நம்ம வந்து பேகிங் பண்ணிடுவோம். நமக்கு வந்து எது தேவையோ அதுலேருந்து நம்ம போலனை கொண்டு வந்து டஸ்ட் பண்ணணும், அதனால் பேக்கிங் பண்ணிடுவாங்க. அது பேக் வந்து என்னவாக இருக்கலாம், மேபி பட்டர் பேப்பர், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டேகிங். பேக்கிங் பண்ணிட்ட அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எமாஸ்குலேஷன் டேட்டு, பாலினேஷன், நேம் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட்ஸ், இது எல்லாமே ஒரு டேகாக வந்து நம்ம அதில் டேக் பண்ணிடுவாங்க. அடுத்து பாலினேஷன்னா ஒன்றும் இல்லை, மெச்சூர் ஃபெர்டைல் வயபிள் போலன் வந்து மேல் பேரண்ட்லேருந்து ஷுட் பி பிளேஸ்டு ஸ்டிக்மாவில் வந்து இது பண்ணும், இதுதான் வந்து பாலினேஷன். அதுக்கப்புறம் அது ஃபெர்டிலைசேஷன் ஆகும், அடுத்து வந்து ஜைகோட்லாம் ஃபார்ம் ஆகும், அடுத்து வந்து சீட் டெவலப் ஆகும். ஓகேவா, எண்டோஸ்போமை, எம்ப்ரியோ, இது எல்லாமே சேர்ந்து டெவலப் ஆகி சீடு வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து வந்து ஹார்வெஸ்டிங் ஆஃப் F1 சீட்ஸ்ன்றாங்க. இப்போ செல்ஃபிங்னா ஒன்றும் இல்லை, கிராஸ் பாலினேஷன் நடக்கிறத தடுத்துருவாங்க. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் செல்ஃபிங் வந்து என்னென்னா, அவாய்ட் கிராஸ் பாலினேஷன் டு என்ஷூர் செல்ஃப் பாலினேஷன், இதுக்கு பேர் தான் வந்து செல்ஃபிங்னுவாங்க. இதே கிராஸ் பாலினேட்டட் ஸ்பீசிஸ்னால் ஜென்ரலி பேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க ப்ரிவென்ட் கிராஸ் பாலினேஷனுக்கு. இதே வந்து லெக்யூம்ஸ் லைக் ஆல்ஃபால்ஃபா, இது கூட நீங்கள் படிச்சுக்கலாம், கேட்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் ட்ரிப்பிங் எதில் பண்ணுவாங்கன்னா ஆல்ஃபால்ஃபா, இது பண்ணாதான் இது வந்து செல்ஃப் ஃபெர்டிலைசேஷனே ஆகுன்றாங்க. இந்த ஹைபிரிடைசேஷனோட டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து லோயர் சீட் செட்டு வரலாம், இல்லைனா ஹைபிரிட் நெக்ரோசிஸ் இன் வீட்டில் வந்து ஹைபிரிட் நெக்ரோசிஸ் வந்திருக்கு, காம்ப்ளிமெண்ட் ஜீன் ஆக்ஷன் NE1 NE2ன்ற மாதிரி அந்த ஜீன் காம்ப்ளிமெண்ட்ரி ஜீன் ஆக்ஷனால வந்து ஹைபிரிட் நெக்ரோசிஸ் இன் வீட்டில் வந்திருக்கு அப்படின்றாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். இன்ப்ரீடிங் டிப்ரெஷன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸு இல்லைனா ஏசெக்சுவலி ரீப்ரொடக்ஷன் கிராப்ஸு, இது எல்லாமே வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கும். இதுதான் இதோட நேச்சரே வந்து அதுதான், ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் தான் இருக்கும். இதே நம்ம இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ப்ரீடிங் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கிறது வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷனுக்கு வந்து படிப்படியாக குறையும். இது நம்ம லாஸ்ட் நடத்தின பிரீடிங் மெத்தட்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா அது எப்படி இதாகுதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் நீங்கள் போய் லாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இன்ப்ரீடிங் ஹோமோசைகஸ் கண்டிஷன் வந்தால் என்ன நடக்கும்னா, அது வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷன் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்க்கு வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷன் வந்து அதோட நேச்சரே கிடையாது. அப்படி இருந்தால் வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் வரும். இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் வந்தால் எனக்கு என்ன அப்படின்னீங்கன்னா, அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், சீடு செட் ஆகாது, வயபுளாக இருக்காது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வரும். அதுதான் வந்து இன்ப்ரீடிங் டிப்ரெஷன்ன்றாங்க. இந்த மாதிரி வந்து
இன்பிரீடிங் டிப்ரெஷனுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க F1 மைனஸ் F2 டிவைடட் பை F1 இன்டூ 100 அப்படின்ட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு டார்வின் வந்து சொல்லியிருப்பாரு, மெய்ஸில் வந்து பார்த்துருப்பாரு. இன்பிரீடிங்னா ஒன்றும் இல்லை, எஃபெக்ட் ஆஃப் இன்பிரீடிங் இன் ஐ செல்ஃபிங். இப்போ நம்ம வந்து காமன் ஆன்செஸ்டரோட வந்து நம்ம திரும்ப 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 நம்ம கிராஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா, அது வந்து செல்ஃபிங் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது வந்து இன்பிரீடிங் அப்படின்வாங்க. இதை தான் வந்து பிரதர் சிஸ்டர் மேட்டிங் அப்படின்லாம் சிப்பு மேட்டிங் அப்படின்வாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னென்னா ஹோமோசைகோசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இதுதான் வந்து இன்பிரீடிங்ன்றாங்க. ஹோமோசைகோசிட்டி இன்க்ரீஸ் கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸில் ஆச்சுன்னா அப்போ இன்பிரீடிங் டிப்ரெஷன் வரும். எஃபெக்ட்ஸ் ஆன் இன்பிரீடிங் அப்படின்றாங்க. நம்ம இன்பிரீடிங் பண்ணுறதுனால இன்பிரீடிங் டிப்ரெஷன் வரும்ல, அதோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்பியரன்ஸ் ஆஃப் லீத்தல் அண்ட் சப்லீத்தல் அல்லீல்ஸ் இருக்கும். அப்படின்னா என்னென்னா லீத்தல்னா டெத்துன்னு உங்களுக்கு தெரியும், சப்லீத்தல் சம்டைம்ஸ் வந்து இதோட சர்வைவலே வந்து இருக்காது. அப்படி எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சம்ஸ் வந்து ரூட்லெஸ்ஸாகவே இருக்குமா சீட்லிங்ஸில், ஃப்ளவர் ஸ்ட்ரக்சரில் நிறைய டிஃபெக்ட்ஸ் வருது அப்படின்றாங்க. அதே மாதிரி விகர் வந்து லாஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா ரீப்ரொடியூஸ் எபிலிட்டி வந்து இல்லாமல் போகலாம். இந்த மாதிரி வந்து செப்பரேஷன் ஆஃப் பாப்புலேஷன் இன்டூ டிஸ்டிங்க்ட் லைன் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து இது ஹோமோசைகோசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹோமோசைகோசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் இன்பிரீடிங் டிப்ரெஷனே வரும். ஓகேவா? இந்த ஹோமோசைகோசிட்டி வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா ஒரு 7 to 8 ஜென்ரேஷன் வந்து நம்ம செல்ஃபிங் பண்ணோம்னா அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 99% வந்து ஹோமோசைகோசிட்டி வந்து அட்டன் ஆகும். ஹோமோசைகோசிட்டினா என்னன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹோமோசைகஸ்னா என்ன, ஹெட்ரோசைகஸ்னா என்ன, ஹோமோஜீனஸ்னா என்ன, ஹெட்ரோஜீனஸ்னா என்ன அப்படின்றத வந்து தனியாக ஒரு வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வீடியோ லென்த்தாக போயிடும், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அதே மாதிரி ஈல்டுமே வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? அதே வந்து ஈல்டு வந்து ரெடியூஸ் ஆகும். அது வந்து எப்படின்னா எல்லா கிராப்புக்கும் எந்த மாதிரி வந்து ஹைலி கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்க்கு வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து ரெடியூஸ் ஆகும். ஆஃப் அண்ட் கிராஸ் பாலினேஷனுக்குலாம் பெருசாக அந்த அளவுக்கு இதாகாது. அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்து வந்து டிகிரிஸ் ஆஃப் இன்பிரீடிங் அப்படின்றாங்க. இது வந்து ஐயா வந்து எதில் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா கேரட்டு, இன்பிரீடிங் டிப்ரெஷன் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து கேரட்டு, ஆல்ஃபால்ஃபா, இதில் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. மாடரேட்னு பார்த்தீங்கன்னா மெய்ஸு, சொர்க்கம், கம்புன்னு இருக்குது. இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிங்க, உங்களுக்கு புரியும். ஆனியன், குக்கர் பீட், சன்ஃப்ளவர் இது எல்லாத்துக்குமே வந்து லோவாக இருக்குது அப்படின்றாங்க. நோ இன்பிரீடிங் டிப்ரெஷன். செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ் வந்து இன்பிரீடிங் டிப்ரெஷன் வராது. ஏன் வராதுன்னா செல்ஃப் பாலினேட்டடோட இது வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷன் தான், அதோட நேச்சரே வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷன். அதனால நம்ம செல்ஃபிங் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஹோமோசைகஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹோமோசைகஸ் கண்டிஷன் தான் அதோட நேச்சர்ன்றதுனால அது இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் அதுக்கு வந்து எந்த இஷ்யூமே வராது. இதுதான் வந்து இன்பிரீடிங் டிப்ரெஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங். இந்த டேர்ம் ஹெட்ரோசிஸ் சொன்னது யாருன்னா ஷெல். இவர் வந்து 1914 வந்து சொல்லியிருப்பாரு. சுப்பீரியாரிட்டி ஆஃப் F1 ஓவர் பேரண்ட்ஸ் இன் டேர்ம் ஈல்ட் அண்ட் அதர் ட்ரைட்ஸ், இதுதான் வந்து ஹெட்ரோசிஸ்ன்றாங்க. ஹெட்ரோசிஸும் ஹைபிரிட் விகரும் வந்து மோர் ஆர் லெஸ் வந்து சேம் தான். ஹெட்ரோசிஸும் ஹைபிரிட் விகரும் வந்து வேறலாம் இல்லை. ஹெட்ரோசிஸும் ஹைபிரிட் விகரும் ஒன்று தான். இது எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த ஹெட்ரோசிஸ் வந்து அதோட ஜெனட்டிக் சுப்பீரியாரிட்டியை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். எப்படின்னா வந்து ஹெட்ரோசிஸ், ஆவரேஜ் ஹெட்ரோசிஸ், ஹெட்ரோபெல்டியோசிஸ், இந்த மாதிரி வந்து நம்ம கீழே வரும், நம்ம பார்ப்போம். இதனால வந்து நம்ம அதை வந்து மெஷர் பண்ண முடியும். ஹைபிரிட் விகர் அப்படி இல்லை, ஜஸ்ட் வந்து இட்ஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்றாங்க. ரெண்டும் மோர் ஆர் லெஸ் வந்து சிமிலர் தான், ஹெட்ரோசிஸ் ஹைபிரிட் விகர்னு. அடுத்து வந்து இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா பேரண்ட் ஏவோட இது வந்து ஒரு ஹைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட் ஏவோட ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க, சாரி 10 மீட்டர்னு வச்சுக்கோங்க. பேரண்ட் பியோட ஹைட் வந்து 6 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா மிட் பேரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. மிட் பேரண்ட்னா இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா அதுதான் மிட் பேரண்ட்டு. 10 + 6 16 டிவைடட் பை 2னா 8. மிட் பேரண்ட்டோட வேல்யூ வந்து 8. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது F1ஓட வேல்யூ ஏவையும் பியும் கிராஸ் பண்ணுறோம். அதில் F1ஓட வேல்யூ வந்து
F1ஓட வேல்யூ வந்து மோர் தென் 10 மீட்டரோட அதிகமாக போச்சுன்னா அது வந்து எட்ரோசிஸ் அப்படிம்பாங்க. இதே வந்து 10 மட்டும் இருந்துச்சுன்னா வந்து டாமினன்ஸ் எட்ரோசிஸ்னுவாங்க. ஏன்னா இந்த பி பேரண்டோட இதை வந்து ஏ பேரண்ட் வந்து மாஸ்க் பண்ணிடும். டாமினன்ட் ஆக்ஷன் இருக்கிறதுனால இது வந்து டாமினன்ஸ் எட்ரோசிஸ்னுவாங்க. இதே வந்து 8 மிட் பேரண்டோட வேல்யூ வந்து 8ஓட அதிகமாக இருக்குது, 10ஓட கம்மியாக இருக்குன்னா 9 அப்படி இருந்துச்சுன்னா பார்ஷியல் டாமினன்ஸ்ன்றாங்க. 8 வந்துச்சுன்னா மிட் பேரண்டோட வேல்யூ வந்துச்சுன்னா நோ டாமினன்ஸ் அப்படின்னா இதுலேருந்து ஆஃபும் இதுலேருந்து ஆஃபும் வந்திருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா, அதுதான் வந்து நோ டாமினன்ஸு. இதே வந்து 6 to 8, 6க்கு மேலே 8க்கு கீழேனா 7 வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டாமினன்ஸ் அப்படின்றாங்க. 6 வந்துச்சுன்னா வெறும் 6 வந்துச்சுன்னா ஃபீமேல் பேரண்ட் வந்து டாமினன்ஸ் கேரக்டராக இருக்கும்ன்றாங்க. ஃபீமேல் வந்து இந்த பி பிளான்ட் வந்து ஏவை வந்து டாமினன்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். 6 வந்துச்சுன்னா லெஸ் தென் 6னாலே எட்ரோசிஸ் தான். இதில் வந்து லெஸ் தென் 6னா நெகட்டிவ் எட்ரோசிஸ்னுவாங்க. இப்போ நமக்கு தேவையானது, இப்போ நம்ம ஹைபிரிட் பிகரை பொறுத்த வரையும் ஒன்லி வந்து பாசிட்டிவ்ல மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். சுப்பீரியாரிட்டி ஓவர் த பேரண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஹைபிரிட் பிகர்னுவோம். பட் இங்கே வந்து எட்ரோசிஸில் என்னென்னா நெகட்டிவில் கூட போகும். நெகட்டிவில் போகுதுன்னா என்னென்னா, இப்போ நமக்கு வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பிளான்ட் ஹைட்டு நமக்கு டுவார்ஃப் பிளான்ட் வந்து இதில் வந்து நமக்கு ப்ரீடிங்கோட நீட்ஸ் அப்ஜெக்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் எட்ரோசிஸில் வந்து வந்துடும். ஓகேங்களா, அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் எட்ரோசிஸ். இங்கே நம்ம முன்ன சொன்ன அந்த டேபிளை தான் வந்து இங்கே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆவரேஜ் எட்ரோசிஸ்னா ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் எட்ரோசிஸ் அப்படி இல்லைன்னா ரிலேட்டிவ் எட்ரோசிஸ்னுவாங்க. ஆவரேஜ் எட்ரோசிஸ்னா ஒன்றும் இல்லை, அதோட மிட் பேரண்ட் வேல்யூ தான். F1 இஸ் சுப்பீரியர் டு ஆவரேஜ் ஆஃப் 2 பேரண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ஆர் மிட் பேரண்ட் வேல்யூன்றாங்க. F1 வந்து சுப்பீரியராக இருக்கும் 2 பேரண்ட்ஸோட. நீங்கள் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோர் தென் 10 வந்து ஆவரேஜ் எட்ரோசிஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, F1 மைனஸ் மிட் பேரண்ட் டிவைடட் பை மிட் பேரண்ட் இன்டூ 100. இப்போ வந்து F1ஓட வேல்யூ வந்து மோர் தென் 10 அப்படின்னா 11ன்னு வச்சுக்கோங்க. 11 மைனஸ் மிட் பேரண்டோட வேல்யூ வந்து 8 டிவைடட் பை 8 இன்டூ 100. இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. நான் சொன்னேன்ல எட்ரோசிஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணலான்ட்டு, அதுதான் இது. ஹைபிரிட் பிகரை வந்து நம்ம அப்படி மெஷர் பண்ண முடியாது. எட்ரோபெல்டியோசிஸ்ன்றாங்க. எட்ரோபெல்டியோசிஸ்னா ஒன்றும் இல்லை, சுப்பீரியாரிட்டி ஆஃப் F1 ஓவர் த பெட்டர் பேரண்ட் அப்படின்றாங்க. பெட்டர் பேரண்ட்னா மிட் பேரண்ட்டை தான் வந்து சொல்கிறாங்க. சாரி மிட் பேரண்ட் கிடையாது, பெட்டர் பேரண்ட்னா வந்து 10. இதில் வந்து நமக்கு வந்து பெட்டர் பேரண்ட் எது 10. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6, இது வந்து 6 தான் இருக்குது, இது 10 தான் இருக்குது. இது வந்து 10ஓட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து எட்ரோபெல்டியோசிஸ் அப்படிம்பாங்க. எட்ரோபெல்டியோசிஸ்ன்றாங்க. இதுவுமே வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். சேம் அதே வேல்யூ வந்து நீங்கள் எடுத்து போட்டு இங்கே பண்ணிக்கலாம். ஆவரேஜ் எட்ரோசிஸ் இன்னொரு முறை நான் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க. சுப்பீரியர் டு ஆவரேஜ் ஆஃப் 2 பேரண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா மிட் பேரண்ட் வேல்யூ அப்படின்றாங்க. சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த டைப்ஸ் ஆஃப் எட்ரோசிஸ் மட்டும் இன்னொரு முறை வந்து இப்போ நான் சொல்கிறத வந்து நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் எட்ரோசிஸ் இல்லைன்னா ரிலேட்டிவ் எட்ரோசிஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த F1 வந்து சுப்பீரியர் டு ஆவரேஜ் ஆஃப் 2 பேரண்ட்ஸ் அப்படின்றாங்க. இதோட ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா 10, 6, 16 டிவைடட் பை 2னா 8 தான் இதோட ஆவரேஜ். இதோட அதிகமாக வந்துச்சுன்னா தான் வந்து ஆவரேஜ் எட்ரோசிஸ்ன்றாங்க. சாரி, நான் ஸ்பீடாக போனதில் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. இங்கேயே ஆவரேஜ் இருக்குது, அதனால் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுதான் இப்போ ஆவரேஜ்னா ஒரு 8ன்னு பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் மிட் பேரண்ட்டோட வேல்யூமே 8 டிவைடட் பை 8 இன்ட்டு 100 இல்லைனா இங்கே 9ன்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜோட அதிகமாக இருக்கலாம், ஆவரேஜோட அதிகமானா இங்கே 9ன்னு வச்சிங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஓகேங்களா, எட்ரோபெல்டியோசிஸ்னால் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து சுப்பீரியர் பேரண்ட்டோட அதிகமாக இருக்கணும் இல்லைனா பெட்டர் பேரண்ட்டோட அதிகமாக இருக்கணும். இங்கே ஏவையும் பியும் பாருங்கள், இதில் வந்து எது பெட்டர் பேரண்ட்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் பெட்டர் பேரண்ட். அப்போ 10ஓட அதிகமாக போச்சுன்னா இது வந்து எட்ரோபெல்டியோசிஸ். 11ன்னு வச்சு இந்த இதை போட்டுக்கோங்க, இதுதான் வந்து எட்ரோபெல்டியோசிஸ். இது ரெண்டுமே பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா நமக்கு வந்து இது ரெண்டோட நமக்கு என்ன வேணும்னா
இப்போ கமர்ஷியலாக இப்போ இருக்கிற ஒரு வெரைட்டியோட அதோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் தானே நம்ம அடுத்த வெரைட்டி ரிலீஸ் பண்ண முடியும். அதனால் வந்து அடுத்து என்ன இருக்குன்றதை தான் பார்க்கணும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, கமர்ஷியலாக இருக்கிற வெரைட்டியை கூட வந்து செக் பண்ணுவாங்க. இதுதான் வந்து யூஸ்ஃபுல் ஹெட்ரோசிஸ், இல்லைனா எக்கனாமிக் ஹெட்ரோசிஸ், இல்லைனா ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோசிஸ் அப்படின்வாங்க. இது கமர்ஷியல் வெரைட்டி F1 மைனஸ் கமர்ஷியல் வெரைட்டி தான் இது. ஓகேங்களா. அடுத்து வந்து நெகட்டிவ் ஹெட்ரோசிஸ். F1 வந்து இன்ஃபீரியர் டு பெட்டர் பேரண்ட். பெட்டர் பேரண்ட்டோட இன்ஃபீரியராக இருக்கும், இல்லைனா மிட் பேரண்ட் வேலையோட இன்ஃபீரியராக இருக்கும். இதுதான் வந்து நெகட்டிவ் ஹெட்ரோசிஸ்ன்றாங்க. இதுக்கு வந்து ஏர்லினஸ்ஸு, கிராப் டியூரேஷன் இது வந்து சொல்ல வராங்க. அடுத்து மியூட்டேஷனல் ஹெட்ரோசிஸ் அப்படின்றாங்க. டாமினன்ட் ஜீன் ஆக்ஷன் நடக்கும். மாஸ்கிங் ஆஃப் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ரெசசிவ் அலீல்ஸ் பை டாமினன்ட் அலீல்ஸ். டாமினன்ட் அலீல்ஸ் வந்து ரெசசிவ் அலீல வந்து மாஸ்க் பண்ணிடும். இதுதான் வந்து மியூட்டேஷனல் ஹெட்ரோசிஸ்ன்றாங்க. அடுத்து பேலன்சரி ஹெட்ரோசிஸ்ன்றாங்க. இது வந்து டாமினன்ட் ஜீன் ஆக்ஷன்னால வந்து வரும். இது என்ன சொல்ல வராங்கன்னா, சுப்பீரியாரிட்டி வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருந்தால் தான் சுப்பீரியாரிட்டியாக இருக்குது, ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்கிறத விட அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹைப்ரிட் விகர். ஹைப்ரிட் விகர்னா ஒன்றும் இல்லை, சேம் தான், சினானிம் ஆஃப் ஹெட்ரோசிஸ், ஒன்லி சுப்பீரியாரிட்டி ஆஃப் F1 ஓவர் போத் த பேரண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஒன்லி சுப்பீரியாரிட்டி மட்டும்தான். இதே ஹெட்ரோசிஸில் பார்த்தீங்கன்னா சுப்பீரியாரிட்டி வரும், நெகட்டிவ் ஹெட்ரோசிஸுமே வந்து நமக்கு வரும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து லக்ஸூரியன்ஸு. லக்ஸூரியன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, F1 ஓவர் த பேரண்ட்ஸ் வெஜிடேட்டிவ் க்ரோத். அதாவது இன்க்ரீஸ் ஆஃப் F1. இந்த F1 வந்து என்ன நடக்கும்னா, அந்த பேரண்ட்டோட வந்து வெஜிடேட்டிவ் க்ரோத் வந்து நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும். ஈல்டு அடாப்டேஷன்லாம் அப்படி இருக்காது. இதுதான் வந்து லக்ஸூரியன்ஸ்ன்றாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து இது சீடு வந்து ஃபைனல் பர்பஸாக இல்லாமல் அதோட இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது தீவன சோளம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம இதில் சொல்லலாம். சீடு வந்து ஈல்டு அதோட ஃபைனல் ஈல்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து சொல்லலாம். லக்ஸூரியன்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு விகர் சைஸ் இன்டர் ஸ்பெசிஃபிக் ஹைப்ரிட்ஸ்ன்றாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படிச்சு பாருங்கள். லக்ஸூரியன்ஸ்னால் என்னன்னு கேட்பாங்க, அது மட்டும் நம்ம தெரிஞ்சால் கூட போதும். F1 வந்து வெஜிடேட்டிவ் க்ரோத் வந்து போத் பேரண்ட்ஸ் விட அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து சொல்ல வராங்க. இது வந்து ஹெட்ரோசிஸ் வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ்லேயும் வரும், கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்லேயும் வரும். ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு முறை நீங்கள் வாசிக்கோங்க. மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் ஹெட்ரோசிஸ் அப்படின்றாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகணும், இதுதான் நம்ம அப்ஜெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி வந்து ரீப்ரொடியூஸ் எபிலிட்டி வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி விகரும் வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி குவாலிட்டி வந்து நமக்கு நல்லா இருக்கணும். கீப்பிங் குவாலிட்டி ஆகட்டும், எல்லாமே வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும். அடுத்து வந்து இயர்லி ஃப்ளவரிங் அண்ட் மெச்சூரிட்டி, ஷார்ட் டியூரேஷனாக இருக்கணும் நமக்கு. அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பெஸ்ட் அண்ட் டிசீஸ்க்கு வந்து நல்லா இருக்கணும், அடாப்டபிலிட்டியும் நல்லா இருக்கணும். இதுதான் வந்து நம்ம ஹெட்ரோசிஸோட மோட்டோவாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹெட்ரோசிஸ் அண்ட் இன்பிரீடிங் டிப்ரெஷனோட ஜெனட்டிக் பேசஸ் வந்து பார்ப்போம். ஹெட்ரோசிஸும் இன்பிரீடிங் டிப்ரெஷன் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, டூ ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் சேம் காயின்ன்றாங்க. ஓகேங்களா. எப்படின்னா, ஹெட்ரோசிஸ் இருந்துச்சுன்னா அங்கே இன்பிரீடிங் டிப்ரெஷன் வந்து இருக்காது, இன்பிரீடிங் டிப்ரெஷன் இருந்தால் அது ஹெட்ரோசிஸாகவே இருக்காது. இதை தான் சொல்ல வராங்க. நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டாமினன்ஸ் ஹைப்போதீசிஸ். டாமினன்ஸ் ஹைப்போதீசிஸ் சொன்னது யாருன்னா டேவன்போர்ட் வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா. The hypothesis suggests the dominant allele as favorable effect and recessive allele as unfavorable effect. இதில் வந்து டாமினன்ஸ் allele வந்து ஃபேவரபிள் எஃபெக்டாக இருக்கும், ரெசசிவ் allele வந்து அன்ஃபேவரபிள் எஃபெக்டாக இருக்குது. இனி ஹெட்ரோசைகஸ் ஸ்டேட்ஸ், அதே வந்து ஹெட்ரோசைகஸ் ஸ்டேட்ஸ்க்கு போயிடுச்சுன்னா the deleterious effects of recessive alleles are masked by dominant allelesன்றாங்க. இதுக்கு பேர் தான் வந்து டாமினன்ஸ் ஹைப்போதீசிஸ்ன்றாங்க. இப்போ இது வந்து நம்ம நிறைய கிளாஸில் வந்து நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போ ஏவையும் பியும் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏவை வந்து இது பண்ணுறோம். இது ரெண்டையும் கிராஸ் பண்ணிட்டு வர ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா கேபிட்டல் ஏன்றது வந்து டாமினன்ஸாக வந்து ப்ளே பண்ணும். இதுதான் வந்து டாமினன்ஸ் ஹைப்போதீசிஸ்ன்றாங்க. இதோட ரோலே வந்து மாஸ்கிங் எஃபெக்ட் ஆஃப் டாமினன்ட் அல்லீல்ஸ் ஓவர் ரெசசிவ் அல்லீல்ஸ் வந்து டாமினன்ட் பண்ணுறாங்க. இதை தான் இங்கே சொல்ல வராங்க.
different inbreeds would have different dominant and recessive alleles. Thus different inbreeds would vary in vigor and yield. இந்த inbreeds வந்து ஒவ்வொரு inbreedsக்கு வந்து vigor yield எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. It is also possible to isolate inbreeds with all dominant allele present in the population. Such inbreeds would more vigorous than open pollinated varieties, but such inbreeds have not been isolated so far. இதுல வந்து நம்ம கீழே நம்ம பார்ப்போம். அதில் இருக்கிற இன்பிரிட்ஸ்லேயே வந்து பெட்டர் இன்பிரிட்ஸ் வந்து நம்ம ஐசோலேட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அதுவும் சம் மெத்தட்ஸ், ப்ரீடிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஹெட்ரோசிஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஜீனோடைப்ஸ். 2 பேரண்ட்ஸ் இன்வால்வ்டு. ஹைபிரிட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் வித் சிமிலர் ரெசசிவ் டாமினன்ட் அல்லீல்ஸ் would show no heterosis அப்படின்றாங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இன்பிரிட் ஏவும் இன்பிரிட் பியும் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணோம்னா அடுத்த சேம் வந்து ஒரே மாதிரி வரும். அந்த இடத்துல வந்து எந்த ஹெட்ரோசிஸுமே நடக்காது. அதே வந்து இன்பிரிட் ஏ பாருங்க, இன்பிரிட் பி பாருங்க, இது வந்து சேம் ஜெனட்டிக் கான்ஸ்டியூன்சிஸ் இருக்காது. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோம்னா இங்கே வந்து பி வந்து கிராஸ் ஆகிருக்கு, இங்கே சி கிராஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. இங்கே டி வந்திருக்கு, இங்கே ஏ வந்திருக்கு. இதுதான் வந்து ஹெட்ரோசிஸ் ப்ளே பண்ணோம் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்பிரிட்ஸ் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் F2 இதை வந்து நீங்கள் ஒரு முறை வாட்சிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த டாமினன்ஸ் ஹைப்போதீசிஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஜோன்ஸு, கோலின்ஸ் இவங்க 2 பேரும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஒரு முறை வாட்சிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஓவர் டாமினன்ஸ் ஹைப்போதீசிஸ். இந்த ஓவர் டாமினன்ஸ் ஹைப்போதீசிஸ் வந்து ஈஸ்டர்ன் ஷெல் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. சிங்கிள் ஜீன் ஹெட்ரோசிஸ், இல்லைனா சூப்பர் டாமினன்ஸ், இல்லைனா குமுலேட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் டைவர்ஜென்ட் அல்லீல்ஸ், அப்படின்னா ஸ்டிமுலேஷன் ஆஃப் டைவர்ஜென்ட் அல்லீல்ஸ்ன்றாங்க. இது ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு முறை வாசிங்க உங்களுக்கு புரியும். கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இருக்குது. இது வந்து ஹெட்ரோசைகோஸ் கண்டிஷனில் இருக்கிறது வந்து ரொம்ப சுப்பீரியராக இருக்குது தென் ஹோமோசைகஸ் கண்டிஷனில் இருக்கிறத விட அப்படின்றாங்க. இதுதான் வந்து ஓவர் டாமினன்ஸ் ஹைப்போதீசிஸ் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து சில அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. எபிஸ்டாசிஸ் தியரி அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு தியரி, ஹெட்ரோசிஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் செவரல் நான் அல்லீலிக் இன்டராக்ஷன் இன் த ஹைபிரிட்ஸ். நான் அல்லீலிக் இன்டராக்ஷன் மேபி additive dominance, additive dominance. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து எபிஸ்டாசிஸ்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் போய் லாஸ்ட் இதில் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 2 ஹைப்போதீசிஸ்க்கு இல்லை சிமிலாரிட்டியும் இங்கே சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஸும் சொல்லியிருக்காங்க. இது அந்தளவுக்கு இது ரொம்ப டெப்த்தாக தான் இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு முறை வாட்சி பாருங்கள். எஸ்டிமேஷன் ஆஃப் ஹெட்ரோசிஸ். இந்த ஹெட்ரோசிஸ் வந்து எஸ்டிமேஷன் பண்ணுறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து இங்கே ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ரிலேட்டிவ் ஹெட்ரோசிஸ் பார்த்தாச்சு. இது நான் ஃபைனல் மெட்டீரியலில் இதை வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துட்டு ஒன்று எடுத்துருவேன். இது ரிப்பீட் ஆகிருக்கு. நானும் இது முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்ததுனால எனக்கு இதை நான் கவனிக்கலை. அடுத்து வந்து ஹெட்ரோபெல்டியோசிஸ் கொடுத்துருக்காங்க, சேம் தான். அடுத்து வந்து ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோசிஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக முன்னே பார்த்துருக்கோம் இந்த வீடியோவிலே. அதுக்கும் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நான் அது கூட சேர்த்து கொடுத்துருவேன். இது யார் கொடுத்தது அப்படின்றதுலாம் அதில் இருந்திருக்காது முன்னாடியில். அது சேர்த்து கொடுத்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் டெலீட் பண்ணிடுவேன். 2 important features of cross pollinator speciesன்றாங்க. நமக்கு வந்து ஒன்று வந்து பாப்புலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட், எய்ம் அட் கீப்பிங் இன்பிரீடிங் டிப்ரெஷன் அட் லோ லெவல், எஃபோர்ட் டு எக்ஸ்ப்ளாய்ட் ஹெட்ரோசிஸ்ன்றாங்க. ஹெட்ரோசிஸ் இஸ் பேசிஸ் ஃபார் ப்ரீடிங் ஃபார் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் அண்ட் சிந்தட்டிக் வெரைட்டிஸ்ன்றாங்க. ஹெட்ரோசிஸ் தான் நமக்கு அப்போ தானே வந்து பெட்டராக அதோட ஒரு நல்ல வெரைட்டி வந்து கிடைக்கும் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைப்ரிட் வெரைட்டிஸ். ஹைப்ரிட் வெரைட்டிஸ் ஆர் F1 ஃப்ரம் கிராசஸ் பிட்வீன் பியூர் லைன். ஹைப்ரிட் வந்து நம்ம செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸ்லையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கிராஸ் பாலினேட்டட் கிராப்ஸ்லையுமே நம்ம இது பண்ணுவோம். அதுதான் பியூர் லைனை வந்து நம்ம கிராஸ் பண்ணோம்னா அது வந்து செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ஸில் ஹைப்ரிடு. அதே இன்பிரிட்ஸில் இது பண்ணோம்னா கிராஸ் பாலினேட்டட் இதில். அதே மாதிரி வந்து ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டிஸ்லையும் நம்ம பண்ணுவோம், க்ளோன்ஸில் பண்ணுவோம், ஜெனட்டிக்கலி டிசிமிலராக இருக்கிறதுல கூட நம்ம பண்ண முடியும்.
நம்ம வந்து ஹைபிரிட் வெரைட்டிஸ் வந்து கமர்ஷியலியும் வந்து மெய்ஸில் தான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஹைபிரிட் வெரைட்டிஸ் ஹைபிரிட் வெரைட்டிஸில் என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்றதை வந்து நம்ம இங்கே கீழே பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் இன்பிரிட்ஸ், அடுத்து வந்து எவாலுவேஷன் ஆஃப் இன்பிரிட்ஸ், அடுத்து வந்து ஹைபிரிட் சீடு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுதான் வந்து இதோட கான்செப்ட். ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் இன்பிரிட்ஸ். இன்பிரிட்ஸ்னால் என்னன்றதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம பார்த்துட்டோம். இங்கே வந்து டபுளிங் அப்ளைடு, இது டபுளிங் அப்போ அப்ளைடுன்னு இருக்குது, டபுளிங் அப்ளைடு. ஓகேங்களா. இன்பிரிட் லைனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்பிரிட் லைன்ஸ் ஆர் டெவலப்டு ஃப்ரம் ஜெனட்டிக்கல் வேரியபிள் பாப்புலேஷன் பை கண்டினியூஸ் இன்பிரீடிங். நம்ம கண்டினியூஸாக வந்து 7 to 8 ஜென்ரேஷன் வந்து நம்ம இன்பிரீடிங் பண்ணோம்னா அங்கே வந்து இன்பிரிட்ஸ் வந்து வந்துரும்ன்றதை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் பிரீடிங்ன்றாங்க. எ ஸ்ட்ராட்டஜி டு ஐசோலேட் 2 பேரண்டல் இன்பிரிட்ஸ் ஆஃப் மெனி அவுட்ஸ்டாண்டிங் இன் ஹைபிரிட் அப்படின்றாங்க. நம்ம அவுட்ஸ்டாண்டிங் ஹைபிரிட்லேருந்து நம்ம இன்பிரிட்ஸ் வந்து நம்ம ரிவர்ஸ் பிரீடிங்கில் போய் எடுத்துக்கலான்றாங்க. டப்ளிங் அப்ளைடுன்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆந்தரு இல்லைன்னா போலண்ட்லேருந்து நம்ம ஹாப்ளாய்டை வந்து நம்ம இது எடுத்து அது வந்து என் கண்டிஷனில் இருக்கும். அந்த ஹாப்ளாய்டை வந்து நம்ம கோல்சிஷனை போட்டு டப்ளிங் பண்ணுவோம். குரோமோசோம் டப்ளிங் பண்ணோம்னா அது அந்த கோல்சிஷன் என்ன பண்ணோம்னா ஸ்பிண்டில் ஃபார்மேஷனை வந்து அரெஸ்ட் பண்ணிடும். அதனால அது அப்படியே டபுளிங் ஆகிட்டு நமக்கு வந்து ஹோமோசைகஸ் கண்டிஷன் வந்து ஒன் இயர்லேயே வந்து அட்டன் ஆயிரும். இதே வந்து நம்ம இன்ப்ரீடிங் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 6லேருந்து 7 to 8 இயர்ஸ் வந்து எடுத்துக்கிறதுனா இதில் வந்து 1 இயர்லேயே நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சிங்கிள் கிராஸ். சிங்கிள் கிராஸ்னா ஒன்றும் இல்லை, 2 இன்பிரட் லைன்ஸை கிராஸ் பண்ணணும், இல்லைன்னா 2 பியூர் லைன்ஸை கிராஸ் பண்ணணும். இதுதான் வந்து சிங்கிள் கிராஸ் அப்படின்றாங்க. ஏவையும் பியும் கிராஸ் பண்ணால் F1 வருது. இதுதான் வந்து சிங்கிள் கிராஸ் அப்படின்றாங்க. இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஏவையும் பியும் கிராஸ் பண்ணோம்னா ஹோமோசைகஸ் F1 வந்து ஹெட்ரோசைகஸாக வந்துடும், ஹோமோஜைனஸ் பாப்புலேஷனாக இருக்குன்றாங்க. ஏன்னா இங்கே இதுலேருந்து பாதியும் இதுலேருந்து பாதியும் வந்தால் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனுக்கு வந்து மாறிடும். ஓகேங்களா. இதுக்கு வந்து அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க, கிவ் மேக்ஸிமம் டிகிரி ஆஃப் ஹைபிரிட் விகர். ஓகேங்களா. அடுத்து வந்து யூனிஃபார்ம் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இது வந்து ஸ்பெசிஃபிக் கம்பைனிங் எபிலிட்டிஸ் வந்து இன்பிரிடுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கம்பைனிங் எபிலிட்டியை வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சிங்கிள் கிராஸை வந்து யூஸ் பண்ணோம். இதுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு முறை பார்த்துக்கோங்க. இது பெரிய வீடியோவாக போயிட்டுருக்கு, அதனால் ஒன்றையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கோங்க. நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது எது கேட்குறாங்கன்றதை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் மற்றது எல்லாமே படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஃபஸ்ட்டு டபுள் கிராஸ்னால் வந்து 4 இன்பிரிடை வந்து கிராஸ் பண்ணணும். 1 2 3 4 ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி, இதுதான் வந்து டபுள் கிராஸ்னுவாங்க. அப்படி இல்லைன்னா 2 சிங்கிள் கிராஸ். இங்கே சிங்கிள் கிராஸ்னால் 2 இன்பிரிடா, அப்போ 2 சிங்கிள் கிராஸ்னால் 4 இன்பிரிட். அப்படி இல்லைன்னா 4 இன்பிரிடை கிராஸ் பண்ணுறது வந்து டபுள் கிராஸ்னுவாங்க. இதுக்குமே அட்வான்டேஜும் கொடுத்துருக்காங்க, டிஸ்அட்வான்டேஜும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு முறை வாட்சிக்கோங்க, வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 3-வே கிராஸ். 3-வே கிராஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஏவையும் பியும் கிராஸ் பண்ணோம். ஒரு சிங்கிள் கிராஸ் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் கிராஸை வந்து ஒரு இன்பிரிடோட கிராஸ் பண்ணுறது தான் வந்து 3-வே கிராஸ். ஃபஸ்ட்டு வந்து ஏவையும் பியும் கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட வர ஒரு F1 வரும். அந்த F1 தூக்கின்னு போய் சி கூட வந்து நம்ம கிராஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து 3-வே கிராஸ். ஓகேங்களா. இங்கேயுமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஏவையும் பியும் கிராஸ் பண்ணி அதில் ஒரு F1 வரும், இதுலேருந்து ஒரு F1 வரும், இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுவாங்க, டபுள் கிராஸ். இது 3-வே கிராஸ். இப்போ வந்து இது என்ன சொல்ல வராங்கன்னா, சிங்கிள் கிராஸ், டபுள் கிராஸ், 3-வே கிராஸோட இன்பிரிட் எத்தனை இன்பிரிட்ஸ் வந்து வரும் அப்படின்றது வந்து நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதுதான் வந்து ஃபார்முலா. இது என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிராஸில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாப்புலேஷனில் வந்து ஒரு 5 பிளான்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 5 பிளான்ட்டை வந்து செலெக்ஷன் பண்ணோம்னா அதுக்கு எத்தனை பாசிபிள் காம்பினேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, 5 பிளான்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9 10 காம்பினேஷன் வரும். எப்படின்னா, இப்போ ABCDE அப்படின்னு ஏ கிராஸ் நம்ம எடுத்துட்டோம்னா இதில் வந்து ஒரு ரேண்டிங் மேட்டிங் நடந்துச்சுன்னா நம்ம எப்படி இது வந்து ஆல் பாசிபிள் காம்பினேஷன் எப்படி கிராஸ் ஆகும்னா, A கிராஸ் B, A கிராஸ் C, A கிராஸ் D, A கிராஸ் E, B கிராஸ் C. இதை வந்து நீங்கள் அந்த டேபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். B கிராஸ் C, B கிராஸ் D, B கிராஸ் E, C கிராஸ் D, C கிராஸ் E அப்படின்ட்டு வந்து
10 வந்துடும். இந்த 10 வருதா, 10 வரும் இல்லை, அதுதான் அதோட ஃபார்முலா தான் இது. என்னன்னா இப்போ நம்ம 5 எடுத்திருக்கோம், 5 இன்டூ n-1, 5 - 1 4, 5 20, 20 டிவைடட் பை 2 10 வந்துருச்சுங்களா. அதுதான் வந்து இந்த ஃபார்முலா. இதே டபுள் கிராஸ்னா அதோட ஃபார்முலா, ட்ரிபிள் கிராஸ் 3-வே கிராஸ்னா அதுக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதுக்கு 3-வே கிராஸோட அட்வான்டேஜும் கொடுத்துருக்காங்க, இங்கே டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. டாப் கிராஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த இன்பிரிட் கிராஸ் பண்ணோம்ல, அந்த இன்பிரிடை வந்து when a inbreed is crossed with open pollinated variety is known as inbred variety cross, அப்படி இல்லைன்னா டாப் கிராஸ் அப்படின்பாங்க. ஒரு இன்பிரிடை வந்து ஒரு ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி கூட நம்ம கிராஸ் பண்ணோம்னா அது வந்து டாப் கிராஸ் அப்படின்பாங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா ஜெனட்டிக் கம்பைனிங் எபிலிட்டி, இன்பிரிட்ஸோட ஜெனட்டிக் கம்பைனிங் எபிலிட்டி நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக இது பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ரெக்கரன்ஸ் செலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அது வந்து இன்பிரீடு, நல்ல இன்பிரீடு வந்து ஜென்ரல் கம்பைனிங் எபிலிட்டியாக இருக்கிறத செலக்ட் பண்ணி ஏன் வைக்கிறாங்கன்னா அடுத்தடுத்த சிந்தட்டிக் கம்போசிட்டு ஹைப்ரிட்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ண வந்து நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா. டபுள் டாப் கிராஸ்னா அது ஒன்றும் இல்லை, டாப் கிராஸ்னா ஓப்பன் பாலினேட்டட் கூட இது பண்ணுவோம். டபுள் டாப் கிராஸ்னா கிராஸ் பிட்வீன் சிங்கிள் கிராஸ் ஏ கிராஸ் பி, அதை வந்து அதுலேருந்து ஒரு F1 திருப்ப தூக்கிட்டு போயிட்டு ஓப்பன் பாலினேட்டட் வெரைட்டி கூட வந்து கிராஸ் பண்ணுவாங்க. இது வந்து டபுள் டாப் கிராஸ் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாலிகிராஸ். பாலிகிராஸ்னா இன்வால்வ்ஸ் a number of selected inbreeds. It denotes the progeny of line produced through random mating by a number of selected lines அப்படின்றாங்க. இது என்னன்னா பாலிகிராஸ்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு சுப்பீரியர் ஜீனோடைப்பாக இருக்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணது எல்லாத்தையுமே ஒரு ஐசோலேட்டட் பிளாக்ல போட்டு நம்ம அதை க்ரோ பண்ணுவோம். அதில் வந்து நேச்சுரல் கிராஸ் பாலினேஷன் வந்து நடக்கும், எல்லாத்துக்கூடயுமே வந்து நடக்கும். அதுக்கப்புறம் சீட்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக ஆரோஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை ஒரு ரோவில் போட்டு நம்ம வந்து எவலுவேஷன் பண்ணுவோம், ப்ராஜெனி டெஸ்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து பாலிகிராஸ் அப்படின்றாங்க. இன்வால்வ்ஸ் நம்பர் ஆஃப் செலக்டட் இன்பிரிட்ஸ், வந்து செலக்டட் இன்பிரிட்ஸை நம்ம செலக்ட் பண்ணுவோம். இட் டொனேட்ஸ் ப்ராஜெனி ஆஃப் லைன் ப்ரொடியூஸ்டு த்ரூ ரேண்டம் மேட்டிங் வந்து அங்கே நடக்கும். ஓகேங்களா. நம்பர் ஆஃப் செலக்டட் லைன்ஸில் வந்து ரேண்டம் மேட்டிங் நடக்கும். இதுதான் வந்து பாலிகிராஸ்ன்றாங்க. புரியுது இல்லை. அடுத்து எவாலுவேஷன் ஆஃப் இன்பிரிட்ஸ். இது எவாலுவேஷன் நம்ம எப்படி பண்ணுறோம்னா பீனோடைப்பிக்கலி எவாலுவேஷன் பண்ணலாம், நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். டாப் கிராஸை வச்சு நம்ம வந்து ஜென்ரல் கம்பைனிங் எபிலிட்டியை வந்து கிராஸ் பண்ண முடியும். சிங்கிள் கிராஸை வச்சு நம்ம ஸ்பெசிஃபிக் கம்பைனிங் எபிலிட்டியை வந்து கிராஸ் பண்ண முடியும். ஜிசிஏனா ஜென்ரல் கம்பைனிங் எபிலிட்டி. ஓகேங்களா. இதெல்லாம் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ப்ரிடிக்ஷன் ஆஃப் டபுள் கிராஸ் பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாம் டபுள் கிராஸ் இது எல்லாமே நம்ம இது பண்ண முடியும். அடுத்து வந்து டாப் கிராஸ் டெஸ்ட் அப்படின்றாங்க. இது வந்து ஜென்ரல் கம்பைனிங் எபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கா அப்படி பார்க்குறது. அதில் பூர்வம் ஒன்று இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க. அடுத்து வந்து டெஸ்ட் கிராஸ் அப்படின்றாங்க. டெஸ்ட் கிராஸ்னா கிராஸ் பிட்வீன் F1 அண்ட் ரெசசிவ் பேரண்ட் கூட வந்து கிராஸ் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா ஜென்ரல் கம்பைனிங் எபிலிட்டியை வந்து இதுலேயும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இம்ப்ரூவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் இன்பிரட் லைன்ஸ்ன்றாங்க. அது வந்து இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இன்பிரட்ஸோட ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி பெஸ்ட் அண்ட் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். குட் குவாலிட்டி எல்லாமே நமக்கு தேவைப்படுது. இது எல்லாமே நம்ம இந்த மெத்தடில் வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைப்ரிட்ஸ் வந்து ஃபாலோவிங் மெத்தட்ஸ்ன்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏண்ட் எமாஸ்குலேஷன் அண்ட் டெஸ்டிங் அப்படின்றாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியலாக காட்டனில் தான் வந்து பண்ணாங்க. அடுத்து வந்து டீடாசலிங் இன் மெய்ஸில் வந்து டீடாசலிங் பண்ணுவாங்க. மேல் ஸ்டெரைல் லைன்ஸ் வந்து நம்ம சிஎம்எஸ் சைட்டோபிளாஸ்மிக் மேல் ஸ்டெரைல் லைன் இது யூஸ் பண்ணி நம்ம என்னென்னா சீடு வந்து எக்கனாமிக் பார்ட்டாக இருக்கக்கூடாது, ஆர்னமெண்டல்ஸ் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து சிஎம்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஜிஎம்எஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெட் கிராம் கேஸ்டர், இதெல்லாம் நம்ம இன்னொரு இடத்துல முன்னாடியே சொல்லியிருக்கோம். இது வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ரெட் கிராம்லாம் கேட்டிருக்காங்க. ஜிஎம்எஸ்ல வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, டிஜிஎம்எஸ் மேல் ஸ்டெரிலிட்டி. நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த மேல் ஸ்டெரிலிட்டி வீடியோவில் போய் பாருங்கள், இதெல்லாம் எக்ஸ்பிளைன் நல்லாயிருக்கும். இது வந்து பிஜிஎம்எஸ் டிஜிஎம்எஸ்லாம் பிரிக்கிறாங்க. அடுத்து யூஸ் ஆஃப் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இருந்துச்சுனாலுமே
நம்ம டைரெக்டாக வந்து நம்ம செல்ஃப் பாலினேஷன் வந்து நடக்காது. ஓகேங்களா? 2 செல்ஃப் இன்கம்பேட்டபிள் பட் கிராஸ் காம்பேட்டபிள் லைன்ஸ் பிளான்டட் ஆல்டர்னேட் ரோஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி லைனை வந்து போட்டு நம்ம பிராசிக்கா வந்து ஹைப்ரிட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் கம்பேட்டபிள் லைன் இதில் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஆஃப் செல்ஃப் இன்கம்பேட்டபிள் லைன் வந்து ஹைப்ரிடாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து செல்ஃபிங் நடந்திருக்காது. ஓகேங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பிஸ்லேட் கண்டிஷன் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பிஸ்லேட் கண்டிஷன் வந்து ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனில் வந்து எந்த இதில் என்ன கிராப்லனா கேஸ்டர். நான் இதை மார்க் பண்ணல, இன்னும் மெட்டீரியல் வந்து ஃபைனல் ஆகலை, மார்க் பண்ணிடுவேன் நான் கடைசியில். இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. பிஸ்லேட் கண்டிஷன் வந்து இது என்எஸ் என்இஎஸ் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. இது எல்லான்றது வந்து நீங்கள் ஒரு முறை வாசிங்க, உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் கெமிக்கலி இன்டியூஸ்டு மேல் ஸ்டெரிலிட்டின்றாங்க. இது வந்து கெமிக்கல் எமாஸ்குலேஷன் அப்படிம்பாங்க. கெமிக்கல் இன்டியூஸ்டு மேல் ஸ்டெரிலிட்டி வந்து கெமிக்கல் எமாஸ்குலேஷன் வாங்க. இது வந்து சைனா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைப்ரிட் ரைஸ் ப்ரொடக்ஷனில் ஜிங்க் மெத்தில் ஆர்சனேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சோடியம் மெத்தில் ஆர்சனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைஸ் ஹைப்ரிட் வந்து இதெல்லாம் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹைப்ரெக்ஸு. அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் இன்பிரெட் லைனுன்றாங்க. இது என்னென்ன மெத்தடில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. பெடிகிரி செலெக்ஷன், பேக்ராஸ் மெத்தடு, கன்வர்ஜென்ட் ப்ரீடிங்கு, அதுக்கப்புறம் கேமிட் செலெக்ஷன். இது சொன்னது யாருன்னா ஸ்டேட்லர் வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஸ்மாட்டிக் ஹைப்ரிடைசேஷன், ஹோமோக்ளோனல் வேரியேஷன், ஜெனடிக் இன்ஜினியர், இது எல்லாமே இதில் வந்து நம்ம பேக்ராஸ் பெடிகிரி பார்த்துட்டோம், பேக்ராஸ் பார்த்துட்டோம். மீதி வந்து இதெல்லாமே நம்ம இன்னும் பார்க்கல. இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்ப்போம். ஹைப்ரிட் வெரைட்டிஸோட மெரிட்ஸ்ன்னு பார்க்குறாங்க. இது வந்து ஜென்ரல் கம்பைனிங் எபிலிட்டி, ஸ்பெசிஃபிக் கம்பைனிங் எபிலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். ரெண்டுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஈல்டு வந்து அதோட நல்லா கொடுக்கும். சிந்தட்டிக் கம்போசிட் வெரைட்டிஸோட வந்து யூனிஃபார்மும் நல்லாயிருக்கும், ஈல்டுமே நல்லா இருக்கும்ன்றாங்க. பியூர் லைன்ஸோட அதிகமாக ஈல்டு இருக்கும்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து டிமெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்ரிட் சீட்ஸை வந்து ஃபார்மர் வந்து எவ்ரி இயர் வந்து வாங்கணும். அவங்களால அதை அப்படியே இது பண்ண முடியாது. இதுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்கில் தேவை, காஸ்ட்லியும் கூட, ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் அது இது நிறைய இருக்குது. இது ரெட் கிராமில் வந்து ஃபஸ்ட்டு இது என்னென்ன கிராப் வந்து வந்திருக்குன்றதை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. சொர்க்கம் வந்து ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் வந்து 1964 கொடுத்துருக்காங்க. CSH 1 அப்படின்ட்டு. இந்த MCQ வந்து சிலது கொடுத்துருக்கு. இதை நீங்கள் ஒரு முறை வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை பாருங்கள். வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுது. நம்ம இதில் உங்களுக்கு எதுவும் டவுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் கேளுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கமெண்டில் வந்து கேளுங்க. அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம கொடுப்போம். இதை ஒரு முறை வந்து நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த MCQ வந்து நீங்கள் ஒரு முறை பாருங்கள். அடுத்து நம்ம கிளாஸில் வந்து டிஸ்டன்ட் ஹைப்ரிடைசேஷன் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு புரியலன்னா வந்து கமெண்ட்டில் வந்து கேளுங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஒரு முறை நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.